السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிர்னு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் அதிவேகமாக கடந்து செல்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. வருடங்கள் மாதங்களை போன்றும், மாதங்கள் வாரங்களை போன்றும், வாரங்கள் நாட்களை போன்றும், நாட்கள் சில மணி துளிகளை போன்றும் அதிவேகமாக நம்மை விட்டு கடந்து கொண்டிருக்கிறது. இறுதி நாள் நெருங்குகின்ற பொழுது இவ்வுலகில் பலவிதமான மாற்றங்களை பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான் நாட்கள் அதிவேகமாக கடந்து செல்வது. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் நிரந்தரமற்ற ஒன்று என்பதை நன்கு விளங்க முடியும். மேலும் இந்த உலகத்தை ஏமாற்று உலகம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக். ஓ மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. நாளை மறுமை, கியாமத் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி நாள் என்பது உண்மையானது. அதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். உங்களை ஏமாற்றக்கூடியவனாகிய ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இந்த உலகத்தை அல்லாஹ் ஏமாற்று உலகம் என்று அடையாளப்படுத்துகின்ற பொழுது, அப்படிப்பட்ட நிரந்தரமற்ற ஏமாற்றக்கூடிய உலகில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதை முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகின் அற்பமான சுகங்களையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் தான் இன்றைய தலைமுறை நிம்மதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதில்தான் மகிழ்ச்சி என்று விளங்கி வைத்திருக்கிறது. நிம்மதியான வாழ்வு என்றால் என்ன? செல்வ செழிப்பான வாழ்க்கையா, பொருளாதாரமா, அல்லது ஆடம்பரமான வாழ்க்கையா, வேறு எதை குறிக்கும்? மேற்கூறப்பட்ட வசனத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் எதை நிம்மதி, சந்தோஷம் என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ அது இவ்வுலகில் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை. அதேபோல் நீங்கள் எதை நிம்மதி என்று விளங்கி வைத்திருக்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதியும் அளிக்கவில்லை. மாறாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வு வ லஇப். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆசா வாசங்கள் அனைத்தும் வெறும் வீண் விளையாட்டு என்று பதிவு செய்கிறார். மாறாக وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ
லவ் கானு யஅலமூன், சொர்க்க வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று பதிவு செய்கிறான். அப்படியானால் நிம்மதி என்ற சொல்லுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? அதை எவ்வாறு அடைய முடியும்? அதற்கு இஸ்லாம் தருகின்ற பதில் என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் நிரந்தரம் என்பது சொர்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தருகின்ற பதில், இவை அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு இடம் இருக்கும் என்றால் அதுதான் சொர்க்கம். ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைந்தால் மட்டுமே நிம்மதி, மகிழ்ச்சிக்கான உண்மையான அர்த்தத்தை விளங்க முடியும் என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அங்கு எந்த நெருக்கடியும் இருக்காது, எந்த கவலைகளும் இருக்காது. தான் விரும்பிய உணவுகளை சாப்பிடலாம், தான் விரும்பிய பானங்களை குடிக்கலாம், தான் விரும்பிய பழங்களை புசிக்கலாம். சுருங்க சொல்ல போனால், ஒரு மனிதனுடைய மனம் எதையெல்லாம் விரும்புமோ அவை அனைத்தையும் அவர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கும் என்றால் அதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தை பற்றி இன்னும் சிறப்பித்து கூறுவோமையானால், சொர்க்கத்தில் எத்தனை முறை சாப்பிட்டாலும், எத்தனை பானங்களை குடித்தாலும் சரி, மலஜலமோ கழிவுகளோ ஏற்படாது. இவ்வுலகில் வாலிபம் முடிந்துவிட்டால் வயோதிகம் வர ஆரம்பித்து விடும். ஆனால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாலிபர்களாகவே இருப்பார்கள். இவ்வுலகில் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் மனிதன் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஆனால் சொர்க்கத்தில் மரணம் என்பது கிடையாது. இதுதான் இவ்வுலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு வருடம் கழித்து மறு வருடம் துவங்குகின்ற பொழுது கடந்த ஆண்டில் எத்தனை முறை நோய் ஏற்பட்டது என்பது கணக்கிட்டு பார்ப்பார்கள். அதில் அவர்களுக்கு நோய் வரவில்லை என்றாலோ அல்லது நோய் குறைவாக வந்தது என்று அறிந்தால் அல்லாஹ் தன்னை விட்டு பிடிக்கிறானா அல்லது அல்லாஹ் ஏதாவது பெரிய தண்டனையை கொடுக்க விரும்புகிறானோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், கவலைப்படுவார்கள். மாறாக இவ்வுலகில் நோய் வர வேண்டும், அதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கு அந்த நோயும் ஒரு காரணமாக இருக்கும். இதுதான் நம்முடைய முன்னோர்களின் எண்ணங்களாக இருந்தது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்ணை பற்றி கூறப்பட்டது. அவளுடைய அழகு, அவளுடைய பாரம்பரியம், அவளுடைய குடும்பம், அவளுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் புகழ்ந்து கூறப்பட்டது. இறுதியாக அந்த பெண்ணுக்கு நோயே வராது என்று கூறப்பட்ட போது, அப்படியானால் அந்த பெண்ணிடம் எந்த நலவையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நோய் என்பது ஒரு மனிதன் நிம்மதியற்றவன் என்பதற்கான அடையாளம் அல்ல. மாறாக நிம்மதியான வாழ்க்கையை அடைவதற்கு அந்த நோயும் ஒரு காரணம் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்தித்தார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ்வால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டன. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கா இப்படிப்பட்ட சோதனை என்று ஒவ்வொருவரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள். ஆனால் அந்த சோதனைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பொக்கிஷமாக கருதினார்கள். அதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாதனையாளர்களாக மாறினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கான உண்மையான அர்த்தத்தை விளங்கி வைத்திருந்தார்கள். இவ்வுலக வாழ்க்கை தன்னை ஏமாற்றாமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகளோ கஷ்டங்களோ ஏற்பட்டு விட்டால் தன்னுடைய அனைத்து நிம்மதிகளும் பறிபோனதாக நாம் கருதுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சோதனைக்குள்ளேதான் அல்லாஹ் நிம்மதியையும் வெற்றியும் வைத்திருக்கிறார். எவர்களிடம் பொருளாதாரம் இருக்கிறதோ, காசு பணம் இருக்கிறதோ, அதிக சுகபோகமான வாழ்க்கையை வாழுகிறார்களோ அவர்கள்தான் இவ்வுலகில் நிம்மதியானவர்கள் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மை சொல்ல போனால் அந்த செல்வங்களையும் சுகபோக வாழ்க்கையையும் அவர்கள் சரியாக பயன்படுத்தினால்தான் இவ்வுலகத்தில் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இவ்வுலக வாழ்க்கையில்
மூழ்கி போய் ஏமாந்து போகாமல் இருப்பார்களேயானால் அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றியாளர்கள், நிம்மதியாளர்கள். இல்லை என்றால் அவர்களை விட நிம்மதியற்றவர்கள், ஏமாந்து போனவர்கள் இவ்வுலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் எவரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ, ஏழைகளாக வாழ்கிறார்களோ, அவர்கள் பொருளாதார விசாரணைக்காக நாளை மறுமையில் நிறுத்தப்பட மாட்டார்கள். அதனால்தான் ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் செல்வந்தர்களை விட ஏழைகள் முதலிலே சொர்க்கம் செல்வார் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அவர்கள் சந்தித்த ஏழ்மைக்கு அளவு கிடையாது. ஏழ்மையின் உச்சத்திலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அல்லாஹுடைய நிஅமத்துகளை வழங்கினார்கள். தனக்கு கிடைக்கின்ற சிறிய உணவையும் கூட பாக்கியமாக கருதினார்கள். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். ஏதோ கிடைத்து விட்டது என்பதாக எண்ணி அதிலே மூழ்கி போய் ஏமாந்து போகவில்லை. வரலாறு பதிவு செய்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வழியில் சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் உங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டு வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கடுமையான பசியில் இருக்கிறோம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, அதனால் தான் தாங்களை சந்தித்து தாங்களிடத்தில் ஏதாவது இருந்தால் சாப்பிடலாமே என்று வந்தோம் என்று கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக நானும் பசியினால் தான் புறப்பட்டு வந்தேன். எந்த பசி உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது என்பதாக கூறியவர்களாக 3 பேரும் அங்கு உட்கார்ந்து சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு பிறகு ஏதாவது சாப்பிட கிடைக்கலாம் என்று எண்ணியவர்களாக ஒரு அன்சாரி சஹாபியின் வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்போது அந்த அன்சாரி சஹாபி வீட்டில் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் தோழர்களையும் கண்ட அந்த அன்சாரி சஹாபியின் மனைவி சந்தோஷத்திலே வாழ்த்துக்கள், வருக வருக என பெருமானாரையும் அவரது தோழர்களையும் வரவேற்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் அந்த பெண்ணிடம் அவர்களின் கணவரை பற்றி விசாரிக்கிறார்கள். என்னுடைய கணவர் நல்ல தண்ணீர் எடுப்பதற்காக வெளியிலே சென்றுள்ளார் என்று அந்த பெண்மணி பதில் கூறினார்கள். சிறிது நேரத்தில் அந்த அன்சாரி தோழரும் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் பிரியத்திற்குரிய தோழர்களையும் பார்த்து, அல்ஹம்துலில்லாஹ் மா அஹதுல் யௌம் அக்ரம அத்யாஃபம் மின்னி, எல்லா புகழும் அல்லாஹுக்கே, இன்றைய தினம் மிகச்சிறந்த விருந்தினரை பெற்றவர் என்னை தவிர வேறு எவரும் இல்லை. அல்லாஹுக்கே எல்லா புகழும், இன்றைய தினம் மிகச்சிறந்த விருந்தினரை பெற்றவர் வேறு எவரும் இல்லை என்று கூறியவராக வேகமாக சென்று ஒரு பேரித்தங்கொடையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதில் கனிந்த பழங்களும் செங்காய்களும் இருக்கின்றன. பெருமானாருக்கு முன் அதை வைக்கிறார்கள். சாப்பிடும்படி அவர்களிடத்தை வேண்டிக் கொள்கிறார்கள். பிறகு ஒரு ஆட்டை அறுப்பதற்காக தயாராகிறார்கள். உடனே பெருமானார் அவர்கள், எனது அருமை தோழரே, பால் கொடுக்கும் ஆட்டை அறுக்க வேண்டாம் என்று கூறிய பொழுது வேறொரு ஆட்டை அறுத்து அதன் இறைச்சியை சமைத்து பெருமானாருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் விருந்தளிக்கிறார். இவைகளையெல்லாம் சாப்பிட்டு வயிறு நிரம்பிய பிறகு தண்ணீர் அருந்திவிட்டு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி
லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா. என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இந்த அருட்கொடையை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பசி உங்களை உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றியது. பின்னர் இந்த அருட்கொடையை நீங்கள் அனுபவித்த பிறகு, இந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பி செல்கிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய நபி சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, பசியை போக்குவதற்காக சாப்பிட்ட உணவு. ருசிக்காக சாப்பிடவில்லை, இன்பத்திற்காக சாப்பிடவில்லை, மாறாக பசியை போக்குவதற்காக சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட உணவிற்கும் கூட நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்றால், ஹலாலான உணவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லாம் அல்லாஹ் இவ்வுலக வாழ்வில் மூழ்கி போய்விடாமல், ஏமாந்து போய்விடாமல், ஹலால் ஹராம்களை அறிந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஹலாலான பொருளாதாரத்தை அடைந்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெறுகின்ற நன்மக்களாக வாழ்கின்ற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.